வணக்கம். தீபாவளினாலே ஸ்பெஷல் தாங்க. இந்த ஸ்பெஷல் அக்கேஷனில் நம்ம ஒரு ஸ்பெஷலான ரெசிபி பார்க்க போகிறோம். அந்த ரெசிபியோட பேர் தொன்னை சிக்கன் பிரியாணி. தொன்னை சிக்கன் பிரியாணி ஒரு மைல்டான பிரியாணி. இதை நம்ம சீரக சம்பா ரைஸ் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இதோட ஃப்ளேவர் டோட்டலாக பிரியாணியில் வித்தியாசமாக இருக்கும். வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். சிக்கன் 1 கிலோ, சீரக சம்பா ரைஸ் 1 கிலோ வாஷ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. எண்ணெய் 150 கிராம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 10 நம்பர்ஸ், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் 100 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 100 கிராம், புதினா 1 கட்டு பொடியாக நறுக்கினது, லெமன் ஜூஸ் 2 பழம் பிழிஞ்சது, தயிர் 100 கிராம், மல்லி அரைக்கட்டு பொடியாக நறுக்கினது, உப்பு தேவையான அளவு, நெய் 100 கிராம். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு ஒரு மேரினேஷன் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு முதல்ல எண்ணெய் போடுங்க. அடுத்து இதில் எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு எண்ணெயில் வறுக்கணும். இந்த மசாலா நல்லா வதங்கின பிறகு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மசாலா நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகணும். இந்த மசாலா ஆயிலில் ஃப்ரை ஆகும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அடுத்ததாக நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்க்குறோம். சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு சேர்த்து அந்த பச்சை மசாலா போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ அது மிதமான சூட்டில் வச்சு வதக்கி எடுத்திங்கன்னா அந்த பச்சை வாசனையும் போயிடும். அதுக்கு தேவையான அந்த ஃப்ளேவரும் நல்லா வரும். இப்போ நம்ம புதினா சேர்க்குறோம். அடுத்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா வதக்கணும். தொன்னை பிரியாணிக்கு தேவை மெயின் மசாலாவே இந்த மொத்தம் இந்த இதுதான். ஸோ தேவையான காரம், மசாலா, ஃப்ளேவர் எல்லாமே இந்த மேரினேஷனில் தான் இருக்குது. இந்த தொன்னை பிரியாணிக்கு தேவையான மொத்த மசாலாவும் அதுதான். அதுக்கு தேவையான மொத்த ஃப்ளேவர்ஸும் காரம் எல்லாமே இந்த மசாலாவில் தான் வருது. இந்த மசாலாவை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா விழுதாக அரைச்சி ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் இதை போட்டு ஊற வைக்கணும். நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இப்போது மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு சிக்கன் எடுத்துக்கோங்க. இது கூட ஏற்கனவே நம்ம ரெடி பண்ண மசாலாவை ஆற வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த மசாலாவை இந்த சிக்கன் கூட ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தயிரை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சிக்கனில் தயிர் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்து திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மசாலாவோட சேர்ந்து இந்த சிக்கனை ஒரு அரை மணி நேரம் ஊறணும். இப்போது கடைசியாக கொஞ்சம் ஆயில் சேர்க்கணும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரைச்சி வச்ச மசாலா, உப்பு, ஆயில், தயிர், சிக்கன் எல்லாம் சேர்ந்து நல்லா ஊறணும். இந்த மாதிரி ஊறும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக ஒரு பதத்துக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த சிக்கனை எடுத்து நம்ம திரும்ப குக் பண்ணணும். இந்த மசாலா சிக்கனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த சிக்கனோட டேஸ்ட்டு நல்லா மசாலா உள்ளே இறங்கி அதோட டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸாக வரும். ரொம்ப அருமையாக வரும். சிக்கன் சாப்பிடும்போது இந்த மசாலா ஊறி இருக்கிறதுனால அதோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவை கலந்து அரை மணி நேரம் இதை ஊற வைக்கணும். சிக்கன் தொன்னை பிரியாணி இப்போ செய்ய ஆரம்பிக்க போகிறோம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. சூடான பிறகு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஏற்கனவே நம்ம ஊற வச்ச சிக்கன் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. ஸோ மசாலாலாம் உள்ள சிக்கனில் நல்லா இறங்கியிருக்கும். அதை போட்டு இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா ஸ்லோவாக குக் பண்ண போகிறோம். சிக்கனை சேர்த்து மிதமான சூட்டில் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிதமான சூட்டில் சிக்கன் வேகிற வரைக்கும் கொதிக்க வைங்க. சிக்கன் நல்லா குக் ஆகிற வரைக்கும் மினிமம் ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃபயரில் வேக விடுங்க. இதுக்கப்புறமா நம்ம சீரக சம்பா ரைஸ் ஏற்கனவே ஊற வச்சது அதை நம்ம ஆஃப் பாயில் வரைக்கும் வேக வச்சு வடித்து இது மேலே போட்டு தம் போட போகிறோம். இதை நீங்கள் வீட்டில் செய்யும் போது குக்கரில் 1 கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி வச்சு 2 விசில் வச்சு இறக்குங்க. ஸோ இது கரெக்டான பதத்தில் உங்களுக்கு வந்துடும். இந்த மசாலாவோட இந்த ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ தண்ணி கம்மியாக இருந்தால் தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ தம் போட போகிறோம்.
தொன்னை பிரியாணி 10 நிமிஷம் தம்மில் வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். சுட சுட சிக்கன் தொன்னை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போது கடைசியாக இறக்கும் போது கொஞ்சம் நெய் சேர்த்து இறக்குனீங்கன்னா நல்ல அருமையான வாசனையோட சூப்பரான ஒரு சிக்கன் தொன்னை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது கலரே பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு க்ரீனிஷ் கலரில் வரும். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற மாதிரி தூண்டும். ரொம்ப அருமையான ஃப்ளேவர் வந்துட்டுருக்கு. இப்போ நெய் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. ஸோ நெய் சேர்த்து இன்னும் கூடும்போது அதோடய வாசனை இன்னும் நல்லா அருமையாக வரும். அவ்வளோதாங்க, சிக்கன் தொன்னை பிரியாணி ரெடி. மற்ற பிரியாணிக்கும் இந்த பிரியாணிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, புதினா எல்லாத்தையும் நம்ம அரைச்சி அதில் ஊற வச்சு செஞ்சுருக்கோம். இதனால் மசாலா நல்லா ஊறினதால் அந்த சிக்கன் நல்லா ஜூஸியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் வரும். அடுத்து சீரக சம்பா ரைஸ் ஆட் பண்ணி பண்ணுறதுனால அதுக்கே உரிய ஃப்ளேவரில் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஸோ இந்த பிரியாணியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீட்டில். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான டிஷ்ஷஸ் நீங்கள் சுட சுட சாப்பிட்டு பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோங்குரா ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக வாங்க. இது ஆரஞ்சட் கந்தஞ்சாவடி ஆப்போசிட்டில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். குடும்பத்தோடு வாங்க, வந்து சுட சுட இங்கே எல்லா டிஷ்ஷஸையும் ட்ரை பண்ணுங்கள். கொண்டாட்டம் சேனல் வியூவர்ஸ்க்கு அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியில் கண்டிப்பாக இந்த பிரியாணியை செஞ்சு பாருங்கள். கொண்டாட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்தோஷமாக குக் பண்ணுங்கள், திருப்தியாக சாப்பிடுங்க.